Hi friends, welcome to GD Law Studies. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்களில் ஒன்றான கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் சில திருத்தங்கள் செஞ்சு 2019 திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த கன்சூமர்னா யார், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஒருத்தவங்க மேலே எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கான ப்ரொசீஜர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கன்சூமர்னா யாருன்னா ஹூ ஆர் பையிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது எந்த ஒரு பர்சனு ஒரு பொருளை அவர் மணி ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை ஒரு பொருள் மாற்றத்தின் மூலமாகவோ ஒரு பொருளோ ஒருத்தவங்களுடைய சேவையோ வாங்குறாருன்னா அவர் கன்சியூமராக கருதப்படுறாரு. இஃப் அந்த பர்சன் ஒரு பொருளை வாங்கிட்டாரு, வாங்கும்போது பார்ஷியலாக தான் அந்த பொருளுக்கான பேமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த சர்வீஸ்க்கான பேமெண்ட்டு பார்ஷியல் பண்ணியிருக்காரு, இல்லை இஎம்ஐ ஆப்ஷனில் எடுத்திருக்காரு, இல்லை ஒரு ப்ராமிசரி நோட்டில் எடுத்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலும் அவர் கன்சியூமராக தான் கருதப்படுவார். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஒருத்தவங்க கார் ஷோரூமில் ஒரு கார் வாங்குறாங்க. அந்த கார் வாங்கும்போது அந்த கார் ஷோரூமில் இவ்வளோ மைலேஜ் தரும் பெட்ரோல் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பர்சனு கன்சியூமர் அந்த பொருளை வாங்கி 1 மந்த்து காரை ஓட்டி பார்க்குறாரு. ஓட்டி பார்க்கும் பட்சத்தில் அவங்க ஷோரூமில் சொன்ன மைலேஜை அந்த கார் தரலன்ற பட்சத்தில் அந்த காருடைய ஓனர், அதாவது அந்த கன்சியூமர் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு ஃபேஷியல் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபேஷியல் க்ரீமுக்கான ஆடு நிறைய பார்க்கும்போது ஒரு 1 வீக்கில் ஃபேஸ் வெள்ளையாயிடும், எப்படி டார்க்காக இருந்தாலும் ஒயிட் ஆகிடும்ன்ற ஒரு ஆசையை க்ரியேட் பண்ணி அந்த பொருளை விற்பனை செய்கிறாங்க. அதை ஒருத்தவங்க வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதற்கான டிஃபெக்டிவ் அண்டு அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, கலரில் சேஞ்சஸ்ஸு அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்ற பட்சத்தில் அவங்க அந்த க்ரீம் ப்ராடக்ட் பண்ண மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்து இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க நம்மளுக்கு சர்வீஸ் தருவாங்க, நம்ம அவங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்களுடைய சர்வீஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிளாக இல்லைன்ற பட்சத்தில் அவங்க மேலேயும் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். யாரெல்லாம் கன்சூமர் இல்லைன்னா ஒரு பொருளை வாங்கி அதை அவர் ரீசேல் பண்ணுறாரு, இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாருன்னா அவர் கன்சியூமராக கருதப்பட மாட்டார். ஹவெவர் அந்த பொருளை யார் மறுபடியும் வாங்குறாங்களோ, அதை யார் லைவ்லியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கன்சியூமராக கருதப்படுறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சில சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் சென்டரை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான எஜுகேஷனையும் அவங்க தந்துட்டுருக்காங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் ஏ ஸ்டேட் லெவல் கன்சியூமர் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டக்டிங் கன்சியூமர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் தோ ஏஐஆர் டிவி அண்டு பிரிண்ட் மீடியா மூலயமா மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ் அமங் சில்ட்ரன் த்ரூ ஃபார்மேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் கன்சியூமர் கிளப்ஸ் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட். இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் சில கிளப்பு ஆர்கனைஸ் பண்ணி அந்த அவேர்னஸை ப்ரமோட் பண்ணி சில்ட்ரன்ஸ் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அடுத்து ரெகுலர் கண்டக்டிங் ஆஃப் செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்டேக் ஹோல்ட்ஸ் ஆன் கன்சியூமர் இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டு லீகல் intervention on behalf of consumers in important issues to protect their interest as contemplated under Consumer Protection Act 1986. அடுத்து suitable consumption campaign amongst all segment of the public. Next, what are the steps to be taken by the consumers against defectiveness? கன்சூமருக்கு ஏற்படுற டிஃபெக்டிவ்னஸை போக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
ஆன் நோட்டீஸிங் த டிஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கமாடிட்டி, அவங்க வாங்குகிற பொருளில் இல்லை உணவு பண்டங்களில் டிஃபெக்டிவ்னஸ் என்ற பட்சத்தில் அவங்க வந்து கன்சர்ன் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரிக்வெஸ்டிங் ஃபார் ரெக்டிஃபிகேஷன். அடுத்து அவங்க வந்து அந்த கமாடிட்டியை சேஞ்ச் பண்ணி தருவாங்க, இல்லை ரிட்டன் பேக் தருவாங்க. ரிட்டன் பேக்னா மணி ரிட்டன் பேக் தருவாங்க. இது வந்து ரிட்டன் ஆகுது அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கணும். இஃப் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை வந்து அதை வந்து ஏற்றுக்கல, கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கலன்ற பட்சத்தில் அந்த ஏரியாவுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து லீகலாக வந்து இனிஷியேட் எடுத்து அதுக்கான ஆக்ஷனை எடுப்பார். அடுத்து யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? A consumer as defined under Consumer Protection Act 1986. யாரெல்லாம் கன்சியூமர், அதாவது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே வராங்களோ அவங்க எல்லாமே கன்சியூமர். ஸோ அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடுத்து ரிஜிஸ்டர் வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன். சில ரிஜிஸ்டர் வாலண்டியர் கன்சியூமர் அசோசியேஷன் இருக்குது, அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டோரி, அடுத்து ஒன் ஆர் மோர் கன்சியூமர்ஸ் representing numerous consumers having the same இன்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்களும் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து மேட் பண்ணலான்னா, அவங்க வாங்குகிற பொருளில் இழக்கிறாங்களோ இல்லை டேமேஜ் இருக்குன்ற பட்சத்தில், அன்ஃபேர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இஃப் த ஆர்டிக்கல் பர்ச்சேஸ் பை எ கன்சூமர் இஸ் டிஃபெக்டிவ், அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதே அந்த ஆர்டிக்கல் வந்து டிஃபெக்டிவாக இருக்குன்ற பட்சத்தில், இஃப் த சர்வீஸ் வேலிட் பை எ கன்சூமர் சஃபர் ஃப்ரம் எனி டிஃபிஷியன்சி, ஒருத்தவங்களுடைய சர்வீஸ், இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற சர்வீஸால் சஃபர் ஆகிறோன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்தது எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு கூட்ஸுக்கான பொருளை வந்து ரேட்டை வந்துட்டு எக்ஸஸாக மணி விற்கிறதால எக்ஸஸ் மணி வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்தது உயிருக்கும் நம்மளுடைய உடைமைக்கும் பாதகம் ஏற்படுற விதத்தில் ஒரு பொருளை தயாரித்து அதை வந்து அவங்க மார்க்கெட்டில் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்து மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதனுடைய ஹெட் தலைவராகவும், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அதனுடைய செயலாளராகவும், அனைத்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் நுகர்வோர் இடைமுகம் கொண்ட அனைத்து அரசு துறைகளின் அலுவலர்கள் மற்றும் மாவட்டத்தின் செயல்படும் விசிஓக்கள் அதனுடைய உறுப்பினர்களாகவும் செயல்படுறாங்க. எதுக்கு கீழேனா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த கவுன்சில் ஆண்டுக்கு வந்து 2 முறை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அடுத்து வேர் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் பி ரிஜிஸ்டர், எங்கே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அங்கே வந்துட்டு ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் லீகலி தோ த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன்ட் ஆன் த பெட்டிஷன்ஸ் ரிகார்டிங் த டிஃபெக்ட் ஃபெயில் பிஃபோர் த கவுன்சில் விச் ஃபங்க்ஷன் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இதற்கான ஆக்ஷனை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சிலிருந்து எடுப்பார். அடுத்தது price of the commodity or value of the service and value of the compensation claimed, அதாவது காம்பன்சேஷன் பொறுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணணும்னா வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ஃபார்மில் கொடுக்குறோன்னா அவங்க வந்துட்டு காம்பன்சேஷன் வந்து அப் டு 20 lakhs வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கமிஷனில் கொடுக்குறோன்னா ஃபார் எ கிளைம் ஆஃப் காம்பன்சேஷன் அபோவ் வந்து 20 lakhs வரைக்கும் அப் டு வந்து 1 crore வரைக்கும் கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கமிஷனில் வந்து அபோவ் 1 lakh வரைக்கும் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, அந்த பொருளை வாங்கி 2 yearsக்குள்ளே நீங்கள் வாங்கின டேட்லேருந்து 2 yearsக்குள்ளே கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம்.
அதுக்கான ஸ்டாம்ப் பேப்பர் எதுவும் டிக்ளரேஷன் எதுவும் தேவைப்படாது. கம்ப்ளைண்ட் கேன் பி ரிஜிஸ்டர்ட் இன் பர்சன் பை த கம்ப்ளைண்ட் ஆர் தோ இஸ் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் ஆர் பை போஸ்ட் அட்ரஸ் டு பி ரெட்ரஸல் ஏஜென்ட்ஸ். அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க நேரில் தான் கொடுக்கணுன்றது இல்லை, அவங்க மூலியமாக ஒருத்தவங்க வந்து தரலாம், இல்லை போஸ்ட் மூலயமா ரெட்ரஸல் ஏஜென்ட்ஸ் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம். இதுக்கு நெசசரியாக அட்வொகேட்டை வச்சு தான் இதை மூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அட்வொகேட் இல்லாமலே இதை மூவ் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவருடைய நேமு, கம்ப்ளீட் அட்ரஸும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அடுத்து நீங்கள் யாருக்கு ஆப்போசிட்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்போசிட் பார்ட்டி செல்லருடைய நேமும் அட்ரஸும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கணும். அடுத்தது அமௌண்ட் பெய்டு அதுக்கான பர்பஸு அதை எல்லாமே கொடுத்துருக்கணும். அடுத்தது பர்டிகுலர்ஸ் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ் வித் நம்பர்ஸ் வந்து டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கணும். அடுத்து வந்து இந்த டீட்டெயில் ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா, அவங்க அன்ஃபேராக ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை சப்ளை ஆஃப் டிஃபெக்டிவ் கூட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ப்ரொவைட் அவங்க பண்ண சர்வீஸில் அக்செப்டன்ஸ் இல்லைன்ற பட்சத்துலையோ, இல்லை கலெக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் ப்ரைஸ் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்ற பட்சத்துலையோ, இல்லை ஷுட் எக்ஸ்பிளிசிட்டி டு மென்ஷன் இந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன், இது எல்லாமே இந்த டீட்டெயில் ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து இது கூடவே நீங்கள் வாங்கின பொருளுக்கான பில்லு, ரெசிப்ட் எல்லாமே அதனுடைய காப்பியை அட்டாச் பண்ணி இருக்கணும். உங்களுக்கான ரிலீஃபு இந்த ஆக்ட் மூலிமா பெறப்படும். இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே உங்களுக்கான ரிலீஃப் என்ன கிடைக்கணும்னா, அந்த பொருளை மாற்றி தருவாங்க இல்லையா, புகார்தாரரிடம் பொருட்களின் விலையை திரும்ப பெற, அதாவது மணியை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இல்லை நுகர்வோரால் ஏற்பட்ட இழப்புக்கு அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து இழப்பீட்டு தொகை தரணும். அவங்களுடைய கன்சூமருடைய மன உளைச்சலுக்கான இழப்பீட்டு தொகையை அவங்க தரணும். இல்லை அவங்க செஞ்ச சேவையில் குறைபாடு இருக்குது, அதை நீக்கி அவங்க சரி பண்ணிக்கணும், அவங்க மேலே இருக்கிற தப்பை சரி பண்ணியிருக்கணும். அபாயகரமான பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வராமல் இருக்கணும், இல்லை அதை சரி பண்ணி அபாயகரம் இல்லாத பொருளாக சந்தைக்கு கொண்டு வந்து விற்றுருக்கணும். அடுத்தது இந்த புகாரால் ஏற்பட்ட செலவினை அவங்க செலவை அமௌண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸலில் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. அங்கேருந்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இல்லை அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்ற பட்சத்தில் மேல்முறையீடு விதிகளும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் பண்ணணும். அங்கே உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஆன்சர் கிடைக்கலன்ற பட்சத்தில் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் கமிஷன் கிட்ட போகணும். அங்கே இருந்து மேல்முறையீடு செய்யணும்னா இந்த நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் கமிஷன் கிட்ட வந்து இது பண்ண, இதுக்கான எந்த சார்ஜஸும் இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போயிட்டு நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் கமிஷன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட், செகண்ட் ஸ்டேட், தேர்டு நேஷ்னல், இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக போக முடியும். அது டைரெக்டாக நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியாது. அப்படி மேல்முறையீடு போகணுன்ற பட்சத்தில் நீங்கள் முன்னாடி, அதாவது டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவலில் வாங்கின ஆர்டர் காப்பியை இந்த பெட்டிஷன் கூட அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணும். அடுத்து வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் ஆஸ் ஸ்டிப்புலேட்டட் அண்டர் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. அவங்க என்னென்ன ரைட்ஸ் பெறலான்னா, இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டு கீழே பாதுகாப்பான உரிமை, செகண்டு தகவல் அறியும் உரிமை, தேர்டு தேர்வு செய்யும் உரிமை, ஃபோர்த்து கேட்கப்படும் உரிமை, ஃபிஃப்த்து பரிகாரம் தேடும் உரிமை, சிக்ஸ்த்து நுகர்வோர் கல்விக்கான உரிமை ஐநா வழிகாட்டுதலின் திருத்தங்களின் அடிப்படையில் அதிக உரிமைகள் உருவாகியுள்ளன, செவன்த்து அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, எயித்து சுகாதார சூழலுக்கான உரிமை. இந்த கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோமோ, இதில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா அதற்கான வெப்சைட் www.fca.min.or www.core.nic.in.
இல்லைனா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் and the chairman district consumer protection council and also the voluntary consumer organization அந்த லொக்காலிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி கன்சூமர் ரிலேட்டட் ஏஜென்சி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே அண்டர் செக்ஷன் 6 and 8 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்டு சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். தேர்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில் வந்து கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 8A மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து கன்சூமர் கோர்ட்ஸு. ஃபிஃப்த்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சிக்ஸ்த்து அதர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவ்வளோதான் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டை ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லீகல் சம்மந்தமான எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.